கைஸ், நான் உங்கள் வாட்டர் கேமர் சைடி தமிழ்நாட்டில் பார்த்துட்டு வந்த மாதிரியே நான் இப்போது கிராணி தான் ப்ளே பண்ண போகிறேன், அதுவும் எக்ஸ்ட்ரீம் லெவலில். டேய் பரட்டு, நீ வந்துட்டியா? இல்லடே நானும் வரேன். ஏய் கிராணி, நீ அங்கே நம்ம அதுக்குன்னே ஓடிடுவோமா? அச்சோ, ஓட போட கால எடுத்துனேன். சாரி கைஸ், நான் இப்போ ஒரு ஆஃப்லைன் போயிட்டு வந்தேன். இது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல் கைஸ். ஸோ எப்போ வேணாலும் கிராணி வந்துடும். பார்த்து ஓடிடு கைப்புள்ள. அச்சோ, இப்போ கிராணி வேற வருமே. கிராணி ப்ளீஸ் வராத. அது ஃபியூஸா என்ன? போடு ஃபியூஸு பயலுகடா. எக்ஸ்ட்ரீம் லெவலுன்றனால பக்கத்துலேயே ஃபியூஸை வச்சுட்டாங்க. இப்போ பார்த்து தான் போகணும். கிராணி பார்த்து. எலே படுபாவி எங்களே இருக்கு. கீழே தாங்க சத்தம் வருது, வாங்க போய் பார்ப்போம். ஏன் மொட்டை கிளவே? அது அவ இல்லை மொட்டை கிளவே. நம்ம அமைதியாக இருப்போம். போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓடிடுவோம். கிராண்ட்பா கிராணி அங்கே தான் இருக்காங்க. ஓடிடுவோம் நம்ம. கிராண்ட்பா, இந்த நாய் மேலே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் மேலே போய் பார்க்குறேன். அச்சோ, இவங்க வராங்களே. கொஞ்சம் குரல் நல்லா இருக்கு. அதில் இப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் கிராணி விளாண்டு. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்படி தான் கொடுக்கும் குரல். கிராணிக்கு தொண்டை கட்டிக்கிச்சு, அதான் ஆம்பளை குரல் இது. ஏலே கிளட்டு பயலே, யாரே சொல்லுற? கிளவு, நீ வர்றதுக்கு நான் ஓடி போயிடுவேன். நீ வந்து அடிப்பண்ணானே நானும் குறுக்கு கௌரி கொண்டான்ற மாதிரி உங்களை கூப்பிட்டு மேலே வந்துட்டேன். போச்சு, மாட்டி விட்டு. இந்த கிராணி இப்படி தான் ஏவாயாலே எடுத்துரும். கடவுளே ஃபாஸ்டா, கிராணி நானும் மேலே போய்கிட்டு தான் இருக்கேன். அந்த பயப்புல ஓடிட்டு இருக்கிறனாலே கையில் மாட்ட மாட்டேங்கிறியா? இன்னைக்கு நம்மளுக்கு கிராண்ட்பா பிடிச்ச மாதிரி தான். நான் மேலே ஃபியூஸ் போடவே வந்துட்டேன். கிராணி இப்போ எதுக்கு கத்திட்டு இருக்க? சுத்தம் கைஸ், கிராண்ட்பா எதுக்கு வந்தோம்னே மறந்துட்டாப்புல. பாருங்க கிராணியை மறப்போம். ஆமாம்ல, நம்ம எதுக்கு எங்கே வந்தோம்? நான் சொன்னல மறதி இருக்கு கைஸ் இவங்க ரெண்டு பேருக்கும். நம்ம மேலே போய் காக்காட்ட என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு வருவோம். அப்படியா கிராணி? ஆமாம், இப்போதான் கிராணி எனக்கு ஞாபகம் வருது. நம்ம அந்த பையப்புள்ளைய தேடி தான் இங்கே வந்தோம். ஞாபகம் வந்துருச்சு. ஓடிடுறது நல்லது. ஓடிடு கைப்புள்ள, ஓடு ஓடு ஓடு. கிராணி பேசாண்டி மேலே தான் இருக்கான் எனக்கு தெரிஞ்சு. வா, இந்த பேசாண்டியை போய் பிடிச்சிட்டு வருவோம். ஏலே கிராண்ட்பா, பிடிச்சிட்டு கீழே வெயிட் பண்ணுறேன். அத்தடி கீழே வந்தது கண்டுபிடிச்சிடுவாளோ கிராணி?
அமைதியாக இருப்போம். கொஞ்ச நேரத்துக்கு அமைதியாக சத்தமே போடாமல் வருவோம். அந்த பழையால நீங்கள் பார்த்தீங்களா? இல்லையே கிராணி. ஆமாம் கிராண்ட்பா, இப்போ நம்ம என்ன பேசிகிட்டு இருந்தோம்? ஆமாம் கிராணி, இப்போ நம்ம என்ன பேசிகிட்டு இருந்தோன்னு நான் மறந்துட்டேனே. நல்ல ஊரு அவங்கள மறந்துட்டாங்க. நம்ம அது வரைக்கும் நல்லது கைஸ், ஏதாவது தேடிட்டு இருப்போம். அந்த கலண்ட பையில பிடிச்சி வச்சிருந்தோம்ல, அவன் தப்பிச்சிட்டானா இல்லையான்னு பார்த்துட்டாரே. இருங்க கைஸ், கிராணி சொல்லிச்சுல கீழே தான் போகுது. எனக்கு தெரிஞ்சு கிராண்ட்பா மேலே தான், அதுவும் அவங்க பெட்ரூமில் தான் இருப்பான். அப்படியே தெரிச்சிடணும் மேலே பார்த்து. ஏன்னா இங்கே தான் கிராண்ட்பா. ஆமாம்ல, இந்த ரூம்ல இது இருக்கு, மேட்ச் பாக்ஸ். அந்த பையன் எஸ்கேப் ஆயிட்டான். ஜஸ்ட் நம்ம இங்கே வந்து ஒன்று சொல்லிச்சு. இவங்க கிராண்ட்பா வெளியே போயிருப்பாரா? சொட்டை கிளவி அவைங்க இல்லை. கிராண்ட்பா வா கீழே போகலாம். இருங்க கைஸ், ஒழிஞ்சுப்போம். அப்பாடி, கிராண்ட்பா கீழே போயிட்டாப்புல. நல்ல வேலை இந்த மேட்ச் பாக்ஸ் இருக்கு. நம்ம அமைதியாக இருப்போம். அந்த பையன் தப்பிச்சிட்டான். சுச்சு நிஜமாலே நான் சும்மா தான் சொன்னேன். நிஜமாலே போகிறாங்க. சத்தம் கேட்குதுப்பா. அவங்களுக்கு கேட்கலையா என்னன்னு தெரியல. அந்த கேட்குது பாருங்க. ஆமாயா, நிஜமாலே கிளம்பிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச ஆனால் கார் இங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், கார் இங்கே தான் இருக்குது. ஓகே, ஷட்கி இங்கே தான் இருக்குது, நான் பார்த்துட்டேன். கிராண்ட் பார்க்குறாரு போயிருச்சா என்ன? கிராண்ட்பாவும் கிராணியும் போயிட்டாங்க போல கீழே. இப்போது நல்ல வேலை அவங்க போனனால நம்ம ஈஸியாக தேடிட்டு இருக்கலாம். ஆனால் எதுக்கு போனாங்கன்றது தான் சத்தியமாக தெரியல. கிராணி இல்லாதனால வசதியாக போச்சு. அவங்க பாட்டுக்கு ஈஸியாக தேடலாம். மேலே வழியாக போயிருப்பேங்க. ஜஸ்ட் மிஸ்டில் வந்து மிஸ் ஆயிடுச்சு. இன்னும் வெப்பன் கீ கிடைக்காம இருக்கே. ஓகே கைஸ், ட்ரெயின் சத்தம் ஒரு வாய்க்கில் வந்துருச்சோ. கிராணி இல்லை, இங்கே என்னோடய ஃப்ரெண்டு கார்ட்டூன் பார்க்குறான். போடு தாக்கிட்ட டெட்டி எட்டு போயிட்டு மேலே போட்டோம்னா. ஆனால் எதுக்கு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க? எக்ஸ்ட்ரீம் மோடில் கிராண்ட்பாவும் கிராணியும் நம்ம காணான்ட்டு வெளியே போயிடுவாங்களா என்ன? இதில் ஒன்று வேறு இருக்குது.
ஃபாஸ்ட்டாக போகணும். பார்த்து போகணும். வெப்பன் கீ கொடுத்தா சூப்பராக இருக்கும்னு பார்க்குறேன். ஃபாஸ்ட்டாக போகணுமா? எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகேப்பா, சொல்கிறீண்ணா. நம்ம குழந்தைய வச்சிட்டேன்ப்பா. கொஞ்சம் சாவியை கொடு. பேட்லாக்கி எதுக்கு கூத்த? ஷக்கில வந்துட்டேன். என்னையா இது? பேட்லாக்கி எங்க? பிங் 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 பிங். கிராண்ட் இல்லாதனால நான் விளாண்டுட்டு இருக்கேன். வெப்பன் கீ எங்கே தான் வச்சுருக்கேன்? நான் எல்லா இடத்துலையும் தேடிட்டேன். இது ஒரு இடத்துல தேடலை. காரில் தேட மறந்துட்டேன். நினச்சேன். வெப்பன் கீ. ஓ, பிளாங்க் இங்கே தான் இருக்கா? சரி, வந்து எடுப்போம். நிஜமாயே வெப்பன் கீ இங்கே தான் இருந்திருக்கு. ஓப்பன் பண்ணு. ஸ்க்ரீன் ஷாட் எடு. கீழே எனக்கு ஒரு வேலை இருக்குது, அங்கே போயிட்டு வந்துடுறேன். அடியில் என்ன இருக்குன்னு தெரியல. இதுக்குள்ளே ஏதாவது இருக்காப்பா? இல்லை. இதில் பேட்லாக்கி அங்கே தான் இருக்குது. போடு போடலாங்க. ஏறி போ. இங்கே என்னமோ இருக்குது. ட்ரெயின் கீ இருக்குது. நம்மளுக்கு இன்னும் ஒன்று வேணும். அப்படி கிடச்சிருச்சுன்னா நம்ம ட்ரெயின் எஸ்கேப் பண்ணிடலாம். ஏன்னா மெயின் 2 இது கிடச்சிருச்சு. தேங்காய். ஓகே, நான் கூட கிராணி இஸ் கம்மிங்னு நினச்சேன். இந்த தேங்காய் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வச்சுருவோம். உள்ளக்க போயாச்சு. வெட்டோமா? போடு பொங்கல். சேஃப் கே காய்ச்சிருக்கு. சேஃப் கே தூக்கிட்டு போய் மேலே போட்டு வந்துடுவோம். ஓகே, எனக்கு தெரிஞ்சு கிராண்ட்பா வர சவுண்ட் மாதிரியே எனக்கு கேட்குது. ஒருவேளை கிராண்டியும் கிராண்ட்பாவும் இதுக்குள்ளே அடைச்சி வச்சுருக்காங்களோ? ஓகே, நம்மளுக்கு ஜென்ரேட்டர் கேபிள் கிடச்சிருக்கு. நம்ம இப்போது ஜென்ரேட்டர் கேபிளை போட்டுருவோம். கரண்ட் வர வச்சுருவோம். இடிக்கா போயிடுவோம். அவ்வளோதான். இதில் போய் மாட்டி விட்டோம்னா அடுத்து நம்மளுக்கு ஒன்று தான் வேணும். அது அந்த இதுதான் வீலு, ஜென்ரேட்டர் வீலு. அது வந்துருச்சுன்னா பரவாயில்ல. அது எனக்கு தெரிஞ்சு ஒரு இடத்துல தான் இருக்கும். அது எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும். அதுக்கு தான் இப்போ போய்ட்டுருக்கீங்க. கேட் எஸ்கேப் கன்ஃபார்மே ஆயிடுச்சு. பிளாங்க் எடுத்துருவோம். அங்கே ஓடிடுவோம். பிளாங்க் எனக்கு தெரிஞ்சு மேலே தான் இருக்கும். பிளாங்க் இங்கே தான் இருக்குது. போடி
அப்படியே ஓடிடுவோம். போடியா போடியா, அப்படிதான்யா போடியா. கிடச்சிருச்சு. சரி, எப்படி போனாலும் ஒன்று தான். இப்போ வாசல் வழியாக போயிடுவோம். ஓடிடுவோம். Great escape finished, guys. அவ்வளோதான். ஓடிடுவோம் ஓடிடுவோம். மேலே போய் அதை ஆன் பண்ணிட்டு மட்டும் வந்துடுவோம். வந்தாச்சு. அந்த ஃபியூஸை போய் ஆன் பண்ணிட்டு மட்டும் வந்துடுவோம். இருங்க, இதை கீழே அனுப்பி விட்ருவோம். போட்டோம். இது ஓப்பன் பண்ணணும். ரோபார் கீழே வச்சுட்டு இப்போ இதை ஆன் பண்ண உடனே நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். ஓப்பனும் பண்ணிட்டேன். இப்போது திமுறா இப்படி போய் கீழே வந்துட்டோம். ஜம்ப்பு மட்டும் இருந்துச்சுன்னா பார்க்கவுட் பண்ணிடுவேன். ஏன்னா ஐயா எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர் ஆஃப் தமிழ்நாடு எல்லாருக்கும் தெரியும். வாங்கண்ணே வாங்க, ஃபாஸ்ட்டாக வாங்க. இப்படியே வந்தாச்சா, இப்படி அமைக்கிடுவோம். போ 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 கீழே போ. இப்போது மல்டி பிளேயர் போட்டால் எனக்கு ஒரு சந்தேகம். இப்போ இங்கே ஒரு ஆள் ஓப்பன் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போமே. அப்போது கீழே ஒருத்தவர் போயிட்டுருக்காருன்னு வச்சுப்போமே. அப்போ ஒருத்தவங்க மாலைக்கிட்டாங்க, இதுக்குள்ளேயே மேலேயே வச்சுட்டாங்க. கீழே ஒருத்தர் இருக்கார், மேலே ஒருத்தர் இருக்கார். கூப்பிட லிஃப்ட்டு இப்போ எப்படி போகும்? மேலே போகுமா கீழே வருமா? டவுட்டாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம கேட் எஸ்கேப் பண்ண போகிறோம். பாய் கிராணி, எல்லாருக்கும் பாய். இந்த வீட்டில் போயிட்டு வாங்க. இப்போ காருக்குள்ளே போயிடுவோமா? காருக்குள்ளே எப்படி போகிறது? காருக்குள்ளே எப்பவும் இல்லையே. பேர்லாக்கிய போய்ட்டு உட்காந்து விட்டுட்டு போயிடுவோமா? முதல்ல போச்சு. முதல்ல காலி. தேவையான்னு கேட்குறேன். இப்போ அந்த கிராண்ட் போவது இருப்பாங்களே. ஐயோ, இப்போ எப்படி இங்கே போகிறது? இதெல்லாம் உனக்கு தேவையா? சொட்டப்பையா, கேட்டு எஸ்கேப் பண்ண புரியல. நீ வாழை உடைய பார்த்துக்கிற கிராணியா. நான் உன்னை எஸ்கேப்பெல்லாம் பார்க்கவே இல்லை. அப்படியா? நான் உன்னை பார்த்துட்டேனே. ஓ, பார்த்துட்டியா? சரி, பரவாயில்ல, வேணாம் விடு. சும்மா சொல்லுது. தம்பி குரலை கொடு. ஓகே, கிராண்ட் வரும்போது நம்ம உள்ளுக்கு போயிடுவோம். என்ன கிராணி பக்கத்தில் வந்து ஒன்று கேட்குது. அப்போ உண்மையாக தான் சொல்லிச்சா? என்னடா தம்பி பொடியா, நான் உண்மையாக சொன்னால் நீ பொய்யன்னு நினச்சிப்ப. போயிட்டாயே நினைக்கிறேன். போயிட்டான். ஏலே
சொட்ட பையில எங்களே இருக்க கிராண்ட்பா, நீங்கள் மேலே தானே இருக்கீங்க, கீழே இறங்கி வாங்க, அவனை பிடிச்சிடலாம். ஓச்சிடா வழக்கு, அவன் மேலே இருந்து வர்றதுக்குன்னே நம்ம ஓடிடுவோம். ஏய், இங்கே எப்படி வந்துச்சு ஷெட்டி? பாடலாக்கி இங்கே எப்படி வந்துச்சு? இங்கேல நான் சுத்தேன். சரி பரவாயில்ல, போடலாங்க. ஓ, அவனுக்குள்ளே ஸ்பான் ஆயிருமா? அச்சோ, கிராண்ட்பா கிராணி வந்துருச்சுங்க. இப்போ போயிடுவோமா? இதில் கூட காணாம்ப்பா. நம்ம இன்னைக்கு கிராண்ட்பாவையும் கிராணியும் நேரில் பார்க்கவே இல்லை. ஐ மீன் நீங்கள் பார்க்கவே இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில். கிராண்ட்பா கிராணி, நீங்கள் வெக்கேஷன் போயிட்டீங்களா? நான் எப்படி தப்பு செய்ய பார்த்தீங்களா? ஏலே பொட்டப்பையா, நீ அடுத்து வாடா, உன்னைய தேடி பிடிச்சி வெட்டுறேன்டா. வரேன் கிராணி. ஆக்சுவலாக இப்போ என்னாச்சுன்னா, நான் எக்ஸ்ட்ரீமில் தான் வச்சுட்டு போனேன். அது வந்து என்ன ஆயிடுச்சு, ப்ராக்டிஸில் போய்ட்டு விழுந்து செல்ரினா ஆஃப் ஆகிடுச்சு. ஏன்னா நான் வீடு முன்னே வைக்கல, எக்ஸ்ட்ரீமில் தான் வச்சுருந்தேன். அது வந்து நான் ப்ராக்டிஸில் வச்சனால அது போயிடுச்சு. நான் அதை கவனிக்கவே இல்லை, அதனால் இப்போ சொல்லி முடிஞ்சிச்சு. சரி, இப்போது எக்ஸ்ட்ரீமில் வச்சு விளாண்டு பார்ப்போம். இது இன்ட்ரோவை ஸ்கிப் பண்ணிடுவோம். சரி, விளாண்டு பார்ப்போம். ஒரு தடவை தோத்துட்டோம்னா நம்ம எதுக்கும் லாய்க்கு இல்லைன்னு அர்த்தம். பார்ப்போம், முடிஞ்ச அளவுக்கு விளாடுவோம். எனக்கு தெரிஞ்சு கிராணியும் கிராண்ட்பாவும் வெரி ஃபாஸ்ட்டாக வருவாங்கன்னு நினைக்கிறேன். சரியான ஸ்பீடாக வருவாங்க. ஸோ பார்க்கணும். திறந்த உடனே கீழே ஓடிடுவோம். ஓடு கைப்புல, ஓடு கைப்புல, ஓடியா 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 ஓடியா. ஏதாவது எக்ஸ்ட்ரீம் செம்ம ஃபாஸ்ட்டாக வருவாங்க ரெண்டு பேரும். என்னையா கிரௌபா மாடி, உள்ள விட மாட்டாங்கய்யா. கிராணியும் கிராண்ட்பா வந்துட்டாங்க. பார்க்கக்கூடாது. செத்துட்டோம். செல்வி நான் வந்து செத்துட்டோம். இதோட வீடியோவை முடிச்சுக்கலாம். ஏன்னா இதுக்கு மேலே போச்சுன்னா நம்ம செத்துட்டே தான் இருப்போம். அது ஏன்னா அதை வேறு அடைச்சி வச்சுருக்காங்க. சாங்க விளாண்டு பார்ப்போம். வாங்க, நம்மளுக்கு ஷார்ட்கட் இருக்குது. ஷார்ட்கட் இல்லை வர. சத்தத்தை கொடுத்துருச்சு. க்ரௌபார் வேணுமா அதுக்கு? நான் அம்மாக்கிட்டே க்ரௌபாரிலேருந்து தான் பிக்சர் எடுத்துக்கிட்டு இருக்கேன். சரி, ரைட்டு கைஸ், இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். கிராண்ட்பாட்டை யார்கிட்டையாவது அடி வாங்கணுமே. சரி, பை பாய் 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 கைஸ். எஸ்பா தம்பி, என்னையா இப்படி இருக்குது? எக்ஸ்ட்ரீமில் வந்து அடைச்சி வச்சுட்டாங்க கைஸ். நோபா நோடா, வேணாண்டா. வேணாண்டா, வெளியே வாடா. சரி சரி, வெளியே போயிடுவோம். வெளியே ஒரே அடியாக வெளியே போயிடுவோம்.
கிராணி 3 ஸ்டடிக்கு செலக்ட் அதில் போயிட்டு தூக்கி விட்டுட்டு கிராணி 3க்கு போயிடுவோம். இப்படி தான் வரும் ஃபஸ்ட் எடுத்தோடனே. இப்படிதான் வரும். அதே மாதிரி சொல்லிக்கிறேன், எல்லாரும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு போயிருங்க. அப்போ தான் இனிமேட்டு வீடியோ எல்லாம் நல்லா வரும். ஸோ பாய் 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 பாய். இருங்க, இதை போய்ட்டு பார்த்துட்டு போயிடுவோம். ஓகே கிராணி அண்ட் கிராண்ட்பா போயிட்டு வந்துடுறோம். எல்லே சொட்டைக்கிறவா பேத்துக்கிட்டே அடி வாங்கிட்டேன். என்கிட்ட மட்டும் வாங்கினா உனைய கொண்டு போட்டுருவேன். என்ன கிராணி, உனக்கு வாய் சரியில்லையா? ஏலே பையலே இங்கே வாடா. இங்கே பாருங்க, இதில் போட்டிருக்கு பாருங்க. இதை இப்படி தூக்கிட்டு போயிடுவோம். இதில் பாருங்க. ஐயோ தம்பி இரேசரை கொடுப்பான். ஓ இரேசர் எங்கே இருக்கு? இங்கே இருக்கு. இப்போ இது அலி 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 அவ்வளோதான். இப்போ வந்து இதில் போட்டிருக்கு பாருங்கள், கிராணி அண்ட் கிராண்ட்பா இஸ் ஆன் வெக்கேஷன். Now you can explore the house more easily, but not without dangerous. உங்களுக்கு இதில் டேஞ்சரஸே இருக்காது. அதுக்கப்புறம் கிராணியும் கிராண்ட்பாவும் வெக்கேஷன் போயிடுவாங்க. அதனால நீங்கள் வீடெல்லாம் நல்லாவே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அதனால் யாருக்கும் விளையாட தெரிலனா இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாமே தெரிஞ்சிடும். நான் தெரியாமல் எக்ஸ்ட்ரீமில் வச்சுட்டு போயிருக்க வேண்டியது ப்ராக்டிஸில் போட்டுட்டேன். எக்ஸ்ட்ரீமில் பார்த்தீங்களா எவ்வளோ கொடூரமாக இருந்துச்சுன்னு. அதுக்குள்ளே போகணுன்னாலே க்ரௌபார் வருமாம்மா. நீங்கள் பார்த்தீங்களா அது? ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் போனேன்ல, அதை எடுத்துக்கோங்க. அல்டிமேட்டு கோளாறு அன்லிமிட்டடு வாராளு, அதாவது அன்லிமிட்டட் வாராளு. அவ்வளோதான். இது வந்து நான் ஏன் முதலையே சொல்லலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியாது கைஸ், நான் இப்போ தான் வந்தேன். ஸோ இப்போ நீங்கள் போயிட்டு வரீங்களா? போயிட்டு வாங்க. பாய் 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 பாய். அச்சோ ஸ்க்ரீன்ஷாட் தெரியாமல் எடுத்துட்டேன். ஓகே பரவாயில்ல, பார்த்துக்கலாம். சரி பாய் கைஸ், பாய் 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 பாய். இப்போது இதில் ஒன்று போடுவார் கிராணி, அதை மட்டும் பண்ணிட்டு போயிருங்க. ஓகே இதை மறக்காமல் பண்ணிடுங்க. அதுவும் யாருக்குன்னு இதை பாருங்கள், யாருக்குன்றதை பார்த்துருங்க. இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்ஸ். ஓகே வாட்டர் கேமர் ஃபேமிலிஸ், எல்லாரும் பத்திரமாக விளையாடுங்க கிராணியை. இது ஒரு சரியான ஒரு பைத்தியக்கார கேமுன்னு சொல்ல வந்தேன், கிரேமுன்ட்டு. ஸோ எல்லோரும் மறந்துடாமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து அவ்வளோதான் கைஸ். சரி பாய் கைஸ், எல்லோரும் பாய் 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 பாய்.